गाइस वेलकम बैक टू आवर चैनल। तो हम आ गए हैं एक और नई मूवी के साथ। तो आज हम जिस मूवी पे रिएक्ट करने जा रहे हैं वो है द शिवाजी बॉस और ये रजनीकांत की मूवी है। एग्जैक्टली और अगर हम इसकी कास्ट की बात करें तो रजनीकांत है इसमें, श्रेया सरन है, विवेक है, सुमन है, जो कि बहुत ज्यादा हिट एक्टर्स हैं सीरियसली। और ये मूवी काफी ज्यादा पुरानी है, 2007 में रिलीज हुई थी, बट हम देख रहे हैं इसको आज 2025 में। हाँ, और अगर बात करें हम म्यूजिक की तो AR रहमान ने इसमें म्यूजिक दिया है। तो देखते हैं कि कैसे होने वाला है इसका इंट्रो सीन। सो फिर आप भी देखिए, हम भी देखते हैं। लेट्स स्टार्ट। பத்திரிகைக்காரங்கெல்லாம் இருக்காங்க. உங்க போட்டோ இப்படி பத்திரிக்கையில வந்தா தமிழ்நாடே கொந்தளிக்கும். ட்ரேஸை கவர் பண்ணணும். ₹1 இல்ல ₹2 இல்ல 46,000 கோடி ரூபாய் மோசடி பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் சோறு போட்டாரு, வீடு கொடுத்தாரு, படிப்பு கொடுத்தாரு, அவரை போய் இப்படி பண்றீங்களே. எப்படியும் 10 வருஷமாவது கடுங்காவல் தண்டனை கிடைச்சிருங்க. எங்க கிராமத்துல 10 வருஷமா நிலுவையில் இருந்த ரோட்டை 10 நாள் போட்டாங்க. 1 நம்பர் ஃப்ராடுங்க. எங்க மாத்திரை விட்டு 10,000 பேருக்கு வேலை கொடுத்திருக்காங்க. அவங்க ஜெயிலே போட்டு தள்ளணும், வெளியிலே விடக்கூடாது. அவர் மேல ஒரு கீரல் விழுந்துச்சு, மகனை தமிழ்நாடே பத்திக்கிட்டே அறியாமா. பேரு சிவாஜி. அப்பா பேரு ஆறுமுகம். என்னப்பா மர்டர் கேஸா? ஃபைனான்ஸ் கம்பெனி எதுவும் நடத்தினியா? இல்ல. செக்ஸ் படம் எடுத்து நெட்ல விட்டியா? இல்ல. शिवाजी இன்னும் என்னதான் தப்பு பண்ண? நாட்டுக்கு நல்லது பண்ண. அப்போ உள்ள தள்ள வேண்டியதுதான். யார் வரா? எங்க பையன் சிவாஜி அமெரிக்கால இருந்து வரான். எத்தனை SMS அனுப்புறாலும் வர மாட்டீங்க, நம்ம சிவாஜினோனே வந்துருவீங்க. ஹாய் மாமா. Girls, they are the producers of Shivaji. Parents, அப்பா அம்மா. மாமா வேட்டி உடுறாதீங்க. சிவாஜியோட அப்பா அம்மாவுக்கே இந்த மவுசுனா சிவாஜி வந்தா ஹாய். மா அசோக். ஸ்டைல் சாப்பிடுறாங்க. சாமி என் பிள்ளை நீ அப்பா பாத்துக்கிறோம். அப்பா. ओ भाई शिवाजी का மாமா எப்படிடா இருக்க? மாமாவா? நான் உனக்கு மாமாவா? இது உனக்கே கொஞ்சம் அநியாயமா படல? கூல். அம்மாவோட தம்பியா மாமான்னு கூப்பிடாம அத்தைன்னா கூப்பிடுங்க. யாரடா இதெல்லாம்? இதுங்களா? இதுங்களா சிட்டில இருக்கிற லேட்டஸ்ட் கின்பஜக் கில்மாஸ். அக்கா உனக்கு வந்தோடனே கல்யாணத்தை பண்ணணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டு வந்தேன். இதுல உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா உடனே ஏற்பாடு பண்ணிடலாம். பாத்தியா பாத்தியா, நீ இப்ப மாமா தானே? ஹாய், ஐ அம் விபூதி. என்னடா எப்படி பூசிக்குது? டே மாமா, இந்தியா ரொம்ப முன்னேறிச்சுடா. ஓகே गाइस, என்ன இவ்வளவு தூரம் ஒரே ஒரு கொந்தருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஈவினிங் பார்ட்டில அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. See you there.
ஏன்டா சிவாஜி, நீ அமெரிக்கால என்ன வேலைப்பா பாக்குற? யாராவது கேட்டா வா. சொல்ல தெரியலப்பா. சாஃப்ட்வேர் சிஸ்டம் ஆர்கிடெக்ட். தமிழ்ல சொல்லுப்பா. மென்பொருள் அமைப்பு கட்டுமானர். இப்ப மட்டும் புரியுதா? आंटी ने ग्रुप से Cool. Is this Chennai? சிங்கார சென்னைப்பா. என்னங்கற? யா. லீவிஸ் பேங்க்ல இருந்து ரோலக்ஸ் வாட்ச் வரைக்கும் அங்க உள்ள அத்தனை வந்தாச்சு. ஐயா ஐயா சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுங்க ஐயா. பசி வயித்து கிள்ளுதுங்க ஐயா. ஏதாச்சும் எல்லாம் வந்தாச்சு. ஐயா ஐயா இது இன்னும் போகல. சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுங்க ஐயா. நல்லா இருக்கணும் சாமி. இந்த தடவை எத்தனை நாள் பா தங்கியிருப்ப? இனிமே எங்கதாப்பா? பணக்காரங்களுக்கு மேலும் பணம் பண்ணா சாஃப்ட்வேர் எழுதி எழுதி நிறைய சம்பாதிச்சிட்டேன். சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ண போறேன். கிரேட் சிவாஜி. என்ன ஒரு 250 கோடி தேருமா? ஒரு $10 குறைச்சல். வாவ். इतना सुंदर घर है भाई। வணக்கம் சார். ஹலோ. சிவாஜி, இவர்தான் the great ஆதிசேஷன். வணக்கம். தமிழ்நாட்டுல கல்வி நிறுவனங்கள், ஆஸ்பத்திரி, सिर्फ இண்டஸ்ட்ரின்னு कभी वापस आ விசிட்டிங் जाएगा। கார்டே ஒரு மெனு கார்டு சேல்ஸ்க்கு அடிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய தொழிலதிபர். இங்க இவர் விருப்பப்படிதான் அரசியலே நடக்கும். தம்பி மிகையா சொல்றார். நான் ஒரு கடைநிலை ஊழியன், அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ், நான் பிறந்தது ஒரு ஏழை விவசாய குடும்பத்துல தான். எங்க அப்பா அம்மா என்னை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸ்காலர்ஷிப்ல தான் படிச்சு அமெரிக்கா போய் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். நான் பிறந்த மண்ணுக்கு ஏதாவது செய்யணும்னு விரும்புறேன். நம்ம நாட்டுல வறுமை இன்னும் ஒழியல. நல்ல கல்வியால தான் வறுமையை ஒழிக்க முடியும். அதனால சிவாஜி யூனிவர்சிட்டின்னு ஆரம்பிச்சு எல்கேஜில இருந்து பிஹெச்டி வரைக்கும், ஆர்ட்ஸ்ல இருந்து மெடிக்கல் வரைக்கும் எல்லாருக்கும் இலவசமா கல்வி கொடுக்க போறேன். भाई ऐसे नहीं होता। சிவாஜி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரம்பிச்சு அதுல இஎன்டி இருந்து ஓபன் ஹார்ட் சர்ஜரி வரைக்கும் எல்லாருக்குமே மேல்நாட்டு தரத்துல இலவசமா ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம். சிவாஜி ஃபவுண்டேஷன்ஸ் வெற்றிகரமா ஆரம்பிக்கிறதுக்கு शिक्षा वाह உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை. और ऐसे बहुत हम लोग करते हैं। அப்ப நான் கிளம்புறேங்க, நேரமாச்சு. எங்க அழைப்பை மதிச்சு நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் பண்றேன். நீங்க எப்ப வேணாலும் என்ன வந்து பார்க்கலாம். நன்றி. ஹாய் பிஜு, கம் ஆன் ஸ்டார்ட் யா. ஏ மாமா, என்னடா இதெல்லாம்? கேர்ள்ஸ் லைவ் கேட்டலாக், டேட்ஸ் buffet. செலக்ட் பண்ணு, கரெக்ட் பண்ணிடுறேன். மாமா அந்த ப்ரூவ் பண்ணிட்டேன். மாமான்னு சொல்லாத எதை வடி சொல்லிட்டு. பின்ன எப்படி கூப்பிடுறான்? அம்மா தம்பின்னு கூப்பிடு. Try பண்றேன். ஹேய் முன்ஸ். பேர் முனுசாமி. முன்சாமியா? ஆமா, போன மாசம் தான் ஆபரேஷன் பண்ணி பொண்ணா மாறினான். அட பாவி. தம்பி, உனக்கு ஏத்த மாதிரி பேசினான பொண்ணுங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இதுல யார்? भाई जैसे ये एनआरआई होते हैं ना, ऐसे नहीं है, बहुत இது ஆபீஸ்ல கொடுத்துருங்க. பாக்கி 8 லட்சத்தையும் இதே போல கேஷா கட்டிட்டு பையனை ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. இருந்ததெல்லாம் கட்டிட்டீங்க ஐயா. இனி விக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. எப்படியாவது என் பிள்ளைய சேர்த்துங்க ஐயா. 18 லட்சம் செலவில்லமா, முதலீடு. நாளைக்கு உங்க பையன் டாக்டர் ஆன பிறகு இதை விட எத்தனை மடங்கு சம்பாதிப்பான். வரதட்சணையே 1 கோடி வராது. நான் எப்படியாவது சம்பாதிச்சு உங்க பணத்தை கட்டிடுறேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அரடே வாங்க சிவாஜி. ஐயா கூப்பிடுறேன், போங்க. நீங்க போங்க. அடுத்த மாசம் 10ஆம் தேதிக்குள்ள பணத்தை கட்டிடுங்க. வாங்க வாங்க போங்க. வாங்க உட்காருங்க. मुझे लग रहा है ये कहीं ना उतारो। कहीं करेगा। உங்களுக்காக எல்லா பிளானும் ரெடி பண்ணிட்டேன். ஒரு 20 ஏக்கர் லேண்ட் வாங்கி போட்டு ஆபீஷியல் காம்ப்ளெக்ஸ், ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி ரியல் எஸ்டேட் பண்ணலாம். ஒரு ஸ்டார் ஹோட்டல் சார், கட்டலாம். நம்ம யூனிவர்சிட்டி ஹாஸ்பிடல் கட்டுறதுக்கு ஹெல்ப் கேட்டா அது சரியா வராதுங்க. நானும் ஒரு யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்னு 20 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சீட்டுக்கு 3 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் வாங்குறேன். ஒரு ஓபன் ஹார்ட் சர்ஜரிக்கு 2.5 லட்சம் ரூபாய் வாங்குறேன். நீங்க பாட்டுக்கு ஏன் ஏத்தாப்ல கடையை போட்டு 5 பைசாக்கும் 10 பைசாக்கும் அவல் பொறி மாதிரி சீட் கொடுத்தீங்கன்னா ஏன் பிசினஸ் படுத்துறாது? நாம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு சொல்றேன். நீங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுங்க. கவர்மெண்ட்ல இருக்க அத்தனை பேரும் நம்ம ஆளுங்க தான்.
உங்களுக்கு ஒரே வாரத்துல பெர்மிஷன் வாங்கி கொடுத்துறேன். இல்லைங்க, என் லட்சியமே அதுதான். அப்ப நீங்க தாராளமா ப்ரொசீட் பண்ணுங்க. ये तो दोनों எனக்கு எந்த बहुत அப்செக்ஷனும் இல்ல. है। என்ன ஒண்ணு, நம்ம பசங்க கொஞ்சம் கோவக்காரனுங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. ஏதாவது ஒண்ணு செஞ்சிருவானுங்க. இப்படித்தான் லண்டன்ல இருந்து என்ஆர்ஐ ஒருத்தன் வந்தான். அவன் பேர் என்னப்பா? சுகீர்த்தராஜா. அவனை அடிச்சே துரத்திட்டானுங்க. அவன் ஆள் எங்க இருக்கானே தெரியல. பூமிக்கு மேல இருக்கானோ அடியில இருக்கானோ. என்ன மிரட்டுறீங்களா? ஐயா மிரட்டலங்க சிவாஜி, நடக்கிறத சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சு முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு உதவ விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க, நானே பாத்துக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்க ப்ராஜெக்ட் நல்லா வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஹலோ, யார பார்க்கணும்? சீஃப் செக்ரட்டரியை பார்க்கணும். ரொம்ப நல்ல திட்டம். உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் இந்த அரசு செஞ்சு கொடுக்கும். திஸ் இஸ் பழனிசாமி, மை பிஎஸ். இவர் எல்லா விவரங்களையும் உங்களுக்கு சொல்லுவார். சொல்லி புரிய வைக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகும். இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஈவினிங் லீவ் ரெடியன் मंदिर मंदिर யூஎஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. ஆமா, வரும்போது இந்த ஃபாரின் சரக்கு ஏதாவது கொண்டு வந்திருப்பீங்களே, அதையும் கொண்டு வந்தீங்கன்னா ரிலாக்ஸா பேசலாம். ஏன் இந்த லோக்கல் சர்க்கெல்லாம் உள்ள ரிலாக்ஸ் ஆக மாட்டீங்களா? அதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு தம்பி. எது இந்த சொந்த காசு கொடுத்து குடிக்கிறியா? ஆமா, சும்மா இல்ல. நீங்க போங்க சார், நம்ம அங்கேயே வெயிட் பண்ணலாம். ஏ மாமா, என்ன சாமி கும்பிட போறோமா? இல்ல, மாமி கும்பிட போறோம். மாமியா? ஆமா, உனக்கு பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்கிறோம். இந்தா, இது நீ கட்டிக்க, இது எனக்கு. கட்டுப்பா. அங்க பாருங்க சார். காருக்குள்ள கசமுசா, அதுவும் கோயில் முன்னாடி. ஹலோ, ஓபன். எஸ், கம் இன். சார், ஆம்பளையும் சார். நானும் ஆம்பளை, அவரும் ஆம்பளை. அது என்ன தப்பு? என்ன குடும்ப சரவணன் சார் இது? டேய், வண்டிக்குள்ள என்னடா டிக்லோனா? வேட்டி மாத்திரம். அதுக்கு ஏன் கார் ஆடுது? அதுவா, வேட்டியே இப்படி மாத்தினா ஆடாது, இப்படி எல்லாம் மாத்தினா ஆடத்தான் செய்யும். கண்ணாடி ஏத்து மாமா. ஐ ஃபீல் ஷை, யூ நோ. யூ மே கோ. பொண்ணுங்கடா மாமா. இனிமே தான் தேடணும். என்னது? கோயில் கோயிலா போவோம். யாரையாவது பிடிச்சிருந்தா சொல்லு, பேசிடுவோம். அட பாவி மாமா, என்ன இந்த ரேஞ்சு கொண்டு வந்துட்டியா? பின்ன நீ கேக்குற மாதிரி குடும்ப பாங்கான தமிழ் பொண்கள்லாம் கால் சென்டர் கல்ச்சருக்கு மாறியாச்சு. ஏதோ ஒண்ணு ரெண்டு மிச்சம் இருந்ததுன்னா அது கல்யாண வீடுகள்லயோ இல்ல இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை கோயில்கள்லயோ தென்பட்டாதான் உண்டு. ஏதாவது தென்படுதான்னு பாரு. அது போடா. டே மாமா, எனக்கு என்னமோ ஒர்க் அவுட் ஆகும் தோணலடா. நான் தான் சொன்னனே, நீ கேக்குற மாதிரி தமிழ் பொண்ணுங்கள்லாம் லெமூரியா கண்டத்தோட வழக்குழிச்சு போயாச்சு. இன்னும் 2 கோயில் பாப்போம். கிடைக்கலன்னா ஸ்ட்ரைட்டா யாழ்ப்பாணம் போயிட வேண்டியதான். அங்களா எங்களா? அங்களா சூப்பர்லா. वही, अब इसको तो दिमाग खराब होगा। டே மாமா, போய் பேசுடா. ஏய், அது உன் ஆளியா? நீ தான் போய் பேசணும். I'm really embarrassed. I feel very shy and uncomfortable to speak with a strange woman, you know. பேச சொன்னா பீட்டர் விட்டுட்டு இருக்க. போய் பேசு. Excuse me. Excuse me. எஸ். உங்களுக்கு என்ன வேணும்? மெட்ராஸ்க்கு எப்படி சார் போனோம்? நக்கலா? டேய், நீ நிக்கிறதே மெட்ராஸ் தான்டா. ஹாய், மெட்ராஸ் வந்துருச்சாம்பா. அப்படியா? சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். यार मतलब यार जो शिवाजी है ना, वो हम लोग को कितना पता लग गया, सूलो वाले बंदे हैं, भले ही वो बाहर से पढ़कर आए, स्टिल ही इज वेरी क्लोज टू हिज नेशन, है ना। और मतलब कि लोगों से बहुत ज्यादा ऐसे है कि उनको लड़की भी ऐसी चाहिए, डाउन टू अर्थ, उनके मिट्टी से जुड़ी वाली। तो देखते हैं क्या अगले पार्ट में क्या होगा। एग्जैक्टली, शिवाज जो है वो इतने अच्छे हैं एंड ही हैज लाइक
सेड कि वो मतलब लोगों की सेवा करना चाहते हैं, जो गरीब लोग हैं उनको मुफ्त में एजुकेशन, उनको ट्रीटमेंट देना चाहते हैं, जो कि उनकी बहुत अच्छी बात है। वही तो गाइस, यही था हमारा रिएक्शन। आप लोगों को कैसा लगा प्लीज कमेंट करके जरूर बताइएगा। अगर अच्छा लगे तो प्लीज इस वीडियो को लाइक करिए, शेयर करिए, कमेंट करिए। और अगर इस चैनल पे नहीं हो तो सब्सक्राइब करिए। बाय।